வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் முழுக்கல்ல பயிற்சி 2.2ல் 11வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 10வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 11வது கணக்கு. வீடு 0 என்பதை தொடக்கப்புள்ளியாக கொண்டு பின்வரும் இடங்களை எண்கோட்டில் வரிசையாக கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளின்படி குறித்து அதற்குரிய முழுக்களை எழுதுக. ஓகேவா, இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வச்சுக்கிட்டு இதோட இடம்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு இந்த இடம்லாம் எங்கெங்கே பொருந்துன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று, பேருந்து நிலையம் வீட்டிற்கு வலதுபுறம் 3 அலகு தொலைவில் உள்ளது. வீட்டிற்கு வலதுபுறம் 3 அலகு தொலைவில் உள்ளது. வீட்டிற்கு வலதுபுறம்னா ரைட் சைடில் 3 அலகுகள் பார்த்தோம்னா 3 அலகுன்னா 3. இது பேருந்து நிலையம். பேருந்து நிலையம் 3. நூலகம் வீட்டிற்கு இடதுபுறம் 2 அலகு தொலைவில் உள்ளது. நூலகம் வீட்டிற்கு இடதுபுறம் 2 அலகு தொலைவில். வீட்டிற்கு 2 அலகுனா இந்த 2 அலகு. இப்போ 2 அலகு தொலைவில் என்ன இருக்குது? நூலகம். அப்போ இங்கே -2. நூலகங்கிறது -2. 3. அடுத்து, பருப்பொருள் அங்காடி வீட்டிலிருந்து இடதுபுறமாக 6 அலகுகள் தொலைவில் உள்ளது. பருப்பொருள் அங்காடி வீட்டிலிருந்து இடதுபுறமாக 6 அலகுகள் தொலைவில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டிலிருந்து 6 அலகு தொலைவில் இடதுபுறம் 1 2 3 4 5 6 அலகு தொலைவில் பருப்பொருள் அங்காடி இருக்குது. அதனால தானே -6. அடுத்து 4, அஞ்சலகம் நூலகத்தில் வலதுபுறம் 1 அலகு தொலைவில் உள்ளது. அஞ்சலகம் நூலகத்தின் வலதுபுறம் 1 அலகு. நூலகம் தான் இருக்குது. வலதுபுறம் ரைட் சைடில் 1 அலகு தள்ளினா என்ன இருக்குது? அஞ்சலகம் இருக்குது. இந்த இடத்துல அஞ்சலகம் இருக்குது. அப்போ இது -1. பூங்கா பல்பொருள் அங்காடிக்கு வலதுபுறம் 1 அலகு தொலைவில் உள்ளது. பூங்கா பல்பொருள் அங்காடிக்கு வலதுபுறம் 1 அலகு தொலைவில் உள்ளது. பூங்கா அந்த பல்பொருள் அங்காடி இருக்குது. பூங்கா இங்கே இருக்குது. 1 அலகு தள்ளி வலதுபுறத்தில் இருக்குது. அப்புறம் ரைட் சைடில் இருக்குது. அப்போ இது -5. தொடர்வண்டி நிலையம் அஞ்சலகத்தின் இடதுபுறம் 4 அலகுகள் தொலைவில் உள்ளது. தொடர்வண்டி நிலையம் அஞ்சலகத்தின் இடதுபுறம் 4 அலகு தொலைவில் உள்ளது. அஞ்சலகம் எங்கே இருக்குது? இந்த இருக்குது. இதுக்கு 4 அலகு தொலைவில் இருக்குது. 1 2 3 4. இங்கே தொடர்வண்டி நிலையம் இருக்குது. தொடர்வண்டி நிலையம் -4. பள்ளியானது பேருந்து நிறுத்தத்தை அடுத்து வலதுபுறத்தில் உள்ளது. பள்ளி பேருந்து நிலையத்தில் அடுத்து பள்ளியானது இருக்குது வலதுபுறத்தில். இப்போ இங்கே இருக்குது பேருந்து நிலையம். அடுத்து வலதுபுறத்தில் அடுத்துனா அதுக்கு பக்கத்திலே உள்ளதில் ஸ்கூல் இருக்குது. அப்போ பள்ளி 4. பள்ளி 4. ஓகேவா, வலதுபுறத்தில் 4. ஓகே, அது குறிச்சாச்சு. அடுத்து 8, விளையாட்டு திடலும் நூலகமும் ஒன்றுக்கொன்று எதிரெதிரே உள்ளன. விளையாட்டு திடலும் நூலகமும் ஒன்றுக்கொன்று எதிரெதிரே உள்ளன. நூலகம் இங்கே -2ல் இருக்குது. நூலகம் அப்போ எதிரெதிரேனா இங்கே ஒன்றுக்கொண்டு எதிரெதிர் திசையில் இருக்குன்னா விளையாட்டு திடல் இங்கே இருக்குன்னா இப்போ இங்கே 2ல் இருக்கும். ஓகேவா, 2ல் நூலகம் ஒன்றுக்கொன்று எதிரெதிரே இருக்குங்கிறனால விளையாட்டு திடல் நூலகத்திற்கு எதிரெதிரே இருக்கும்போது அந்த -2ன்னு இருக்கிற இடத்துல இங்கிட்ட +2 வரும். அப்போ எதிரெதிரேனா +2 இங்கே வரும். ஓகேவா, +2ங்கிற இடத்துல விளையாட்டு திடல் இருக்கும். இதை நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்கணும் எங்கே எழுதணுங்கன்னு. இப்போ எதிரெதிரே இருக்கிறப்ப நூலகம் -2ல் இருக்கும்போது இது +2ல் இது இருக்கும். ஓகேவா,
+2 +2ல் அங்கே இருக்கும். ஓகேவா, அதை எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து மின்சார அலுவலகம் பல்பொருள் அங்காடியும் வீட்டிலிருந்து சம தொலைவில் உள்ளது. மின்சார அலுவலகம் வந்து பல்பொருள் அங்காடி வீட்டிலிருந்து சம தொலைவில் அமைந்துள்ளன. பாருங்கள், இது 6ல் இருக்கா? அப்போ பல்பொருள் அங்காடி வந்து வீட்டிலிருந்து எவ்வளோ இதில் இருக்குது? 6 இருக்குது. அப்போ இதே தொலைவில் வந்து தான் மின்சாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மின்சாரங்கிறது அந்த இது வந்து இங்கே +6ல் இருக்கும். மின்சாரம் அலுவலகம் வந்து +6ல் இருக்குது. ஓகேவா, இங்கே வந்து +6 போட்டுக்கோங்க. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்